மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தே இதுதான். நீட் தேர்வு பாணியில் வாக்குறுதி கொடுத்து வசமாக மாட்டிக்கொண்ட மு.க.ஸ்டாலின். ஆப்படிக்கப் போகும் தமிழ்நாடு தாய்மார்கள். வணக்கம் நண்பர்களே. திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் முடிந்துவிட்ட நிலையில் மிகப்பெரிய உலக சாதனைகளை எல்லாம் செய்துவிட்டது போன்று கூறி வரும் மு.க.ஸ்டாலின் அந்த சாதனைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் பட்டியல் போடாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 2000 உயர்த்தி இருக்கிறேன், மகளிருக்கு 8000 கூப்பன் கொடுக்கப் போகிறேன் என்று இலவச வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டு கேட்டு வந்தார். இந்த நிலையில் நேற்று கடைசி நாள் தான் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்தார் மு.க.ஸ்டாலின். அப்போது சென்னை நகரமானது நான் பாசமாக வளர்த்த குழந்தை போன்றது, அதனால்தான் கனவுகளோடு பல திட்டங்களை உருவாக்கி சென்னையை வளர்த்து வைத்திருக்கிறேன் என்று வழக்கம் போல் பில்டப் கொடுத்து பேசத் தொடங்கினார் ஸ்டாலின். அதோடு அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னையை மழை வெள்ளத்தில் தத்தளிக்க விட்டார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மழைநீர் வடிகால் அமைத்து தண்ணீர் தேங்காமல் தடுத்து நிறுத்தினோம் என்று ஒரு வடிகட்டிய பொய் செய்தியை அவிழ்த்து விட்டார் ஸ்டாலின். அதை கேட்டு திமுகவின் உடன்பிறப்புகள் கைத்தட்டினார்கள். ஆனால் பொதுமக்களோ 4000 கோடி மழைநீர் வடிகாலுக்கு செலவு செய்ததாக சொல்கிறார்கள். ஆனால் இப்போது வரை மழை வந்தால் அடுத்த நாளே சென்னை முழுக்க தண்ணீரில் தத்தளிக்கிறது. அப்படி ஒரு பணியை செய்துவிட்டு இவர்கள் பெருமை பேசுகிறார்கள் என்று பொதுமக்கள் கிசுகிசுத்தார்கள். அதையடுத்து பெண்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக மகளிர் உரிமை தொகையில் 1000 2000 உயர்த்த போகிறோம், பெண்கள் தங்களது வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 8000 கூப்பன் கொடுக்க போகிறோம் என்று இலவசங்களை அறிவித்த மு.க.ஸ்டாலின் மீண்டும் திமுக வெற்றி பெற்றால் ஆட்சி அரியணையில் அமர்ந்ததும் எங்களது முதல் கையெழுத்தை இந்த 8000 கூப்பன் திட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதுதான். இப்போது கொடுக்கும் அத்தனை வாக்குறுதிகளையும் நிலுவையில் போடாமல் அடுத்தடுத்து நிறைவேற்றப்படும் என்று பரபரப்பாக பேசினார் மு.க.ஸ்டாலின். ஆனால் இப்படித்தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சி அமைத்ததும் முதல் கையெழுத்தே நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்று சொன்னார் மு.க.ஸ்டாலின். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக இப்போது வரை நீட் தேர்வு ரத்து செய்யவில்லை. இதேபோல்தான் இந்த 8000 கூப்பன் திட்டமும் இருக்கப் போகிறது என்று அங்கிருந்த பலரும் அவரது பேச்சை விமர்சனம் செய்தார்கள். குறிப்பாக அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் 1000 என்றுதான் கடந்த தேர்தலுக்கு முன்பு மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு அதை கொடுக்க தொடங்கியவர் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே என்று பல்டி அடித்தார். அப்படி அந்த 1000 உரிமை தொகை கொடுக்க முடியாமல் தடுமாறினார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி 2000 கொடுப்பார்கள்? ஏற்கனவே தமிழ்நாட்டின் மீது ஏகப்பட்ட கடன் இருக்கும்போது எப்படி இந்த 2000 கொடுக்க முடியும் என்பதே தற்போது தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான பெண்களின் கேள்வியாகவும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை மு.க.ஸ்டாலின் சொன்னபடி சரியாக நிறைவேற்றியிருந்தால் இப்போது அவர் சொல்வதை தமிழ்நாட்டு பெண்கள் நம்பி இருப்பார்கள். ஆனால் கடந்த முறை சொன்ன ஒரு வாக்குறுதி கூட ஒழுங்காக நிறைவேற்றவில்லை. அதனால் இப்போது அவர் கொடுக்கும் வாக்குறுதிகள் மீது தமிழ்நாட்டு பெண்களுக்கு பெரிய அளவில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்ததும் முதல் கையெழுத்தை 8000 கூப்பன் திட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதுதான் என்று சொன்னதை அடுத்து இதுவும் நீட் தேர்வை ரத்து செய்ய முதல் கையெழுத்து போட்டது மாதிரிதானா, இல்லை இதையாவது சொன்னபடி நிறைவேற்றுவார்களா என்று சோசியல் மீடியாவில் பலரும் மு.க.ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிக்கு எதிரான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அந்த அளவுக்கு மு.க.ஸ்டாலின் இந்த முறை தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. சூடுபிடிக்கும் யார் அந்த சார் விவகாரம். ஸ்டாலினுக்கு அதிமுக விடுத்த வாரண்ட் எச்சரிக்கை. திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் சிறுமிகள், இளம் பெண்கள், வயதான பெண்கள் வரை பலாத்காரம் செய்யப்பட்டு வருவது மு.க.ஸ்டாலின் மீது பெண்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இதுபோன்ற சம்பவங்களில் திமுகவை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தில் யார் அந்த சார் என்று அதிமுக திமுகவை நோக்கி மிகப்பெரிய அளவில் கேள்வி எழுப்பி சர்ச்சையாக்கியது. என்றாலும் கடைசி வரை அந்த சாரை திமுக மூடி மறைத்துவிட்டது. ஞானசேகரன் என்கிற பிரியாணி விற்கும் நபரை மட்டும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். ஆனால் தற்போது அவரை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதித்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து அதிமுக சார்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். யார் அந்த சார் என்கிற உண்மையை மூடி மறைத்து ஞானசேகரன் என்கிற நபரை இந்த வழக்கில் கொண்டு வந்து மேற்கொண்டு விசாரிக்காமல் ஃபைலை மூடிவிட்டீர்கள். ஆனால் இதை அதிமுக விடப்போவதில்லை. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்ததும் இதன் பின்னணி இருந்த யார் அந்த சாரை கண்டிப்பாக நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம். ஆனால் தற்போது காப்பந்து அரசாக இருக்கும் திமுக இந்த வழக்கின் போக்கை மாற்றுவதற்கு திட்டமிடுகிறது.
குறிப்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு ஞானசேகரனுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு ஸ்டாலினும் ஞானசேகரன் வீட்டில் பிரியாணி சாப்பிட்ட அமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும். அதனால் இந்த வழக்கில் சித்த வேலைகள் செய்து திசை திருப்ப முயற்சித்தால் இனி 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக அரசு திமுக மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரித்துள்ளார்கள். இதன் மூலம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பந்தப்பட்ட இந்த யார் அந்த சார் விவகாரத்தை மீண்டும் அதிமுக தூசு தட்டி திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள் என்பது தெரியவந்துள்ளது. அடுத்த செய்தி. வாங்கின காசுக்கு மேலே குவிய கமல்ஹாசன், அண்ணாமலை கொடுத்த சாட்டையடி. மக்கள் நீதி மய்யம் என்கிற கட்சியை தொடங்கிய கமல்ஹாசன் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சி காலத்தில் கொடுத்த வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை அடித்து உடைத்தார். ஸ்டாலினை வீழ்த்தப் போவதாக அவர் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் நின்றே கொக்கரித்தார். அப்படிப்பட்டவர் தேர்தலில் தான் தோல்வி அடைந்த அடுத்த நாளே ஸ்டாலினை நேரில் சந்தித்து சரண்டர் ஆகிவிட்டார். இப்போது ஒரு எம்பி சீட்டுக்காக தனது மக்கள் நீதி மய்யம் கட்சியையே ஸ்டாலினிடத்தில் அடமானம் வைத்துவிட்டார். அதோடு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அவர் போட்டியிடவில்லை. மாறாக திமுக வேட்பாளர்களுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அமைச்சர் சேகர் பாபுவை ஆதரித்து இவர் பிரச்சாரம் செய்தபோது ராஜராஜ சோழனை விட அதிக குடமுழுக்குகளை செய்தவர் அண்ணன் சேகர் பாபு என்று புகழ்ந்து தள்ளினார் கமல்ஹாசன். இதை பாஜகவின் அண்ணாமலை கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் கூறுகையில், கமல்ஹாசன் தான் வாங்கிய காசை விட அதிகமாக கூவுவதாக நான் கருதுகிறேன். ராஜராஜ சோழன் எங்கே, சேகர் பாபு எங்கே, யாரை யாருடன் ஒப்பிட வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவர் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கமல்ஹாசனை சாடியுள்ள அண்ணாமலை, மக்கள் நீதி மய்யம் என்கிற கட்சியை தொடங்கி டார்ச் லைட்டை ஏந்தி டிவியை உடைப்பது போல் பிம்பங்களை உருவாக்கி புரட்சிகரமாக பேசினார் இந்த கமல்ஹாசன். ஆனால் இப்போது ஒரு தேர்தலை கூட சந்திக்க துணிச்சல் இல்லாமல் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக உருவெடுத்திருக்கிறார். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகவும் பிரச்சாரத்திற்கு வழங்கப்பட்ட ஊதியத்துக்காகவும் கமல்ஹாசன் தனது கொள்கைகளை திமுகவிடம் அரபானம் வைத்திருக்கிறார். ஆனால் வாங்கின காசுக்கு மட்டுமே இவர் பேசியிருக்கலாம். அதற்கு மேலாக ராஜராஜ சோழனை எல்லாம் இழுத்து பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது. இப்படி சேகர் பாபுவின் பிரச்சார வாகனத்தில் ஏறிக்கொண்டு அவரது புகழ்பாடும் அரசியல் பிரச்சாரம் போல் தெரியவில்லை, ஒரு படத்தின் ப்ரமோஷனை போலவே தெரிகிறது என்று கமல்ஹாசனை கிண்டல் அடித்துள்ளார் அண்ணாமலை. இருந்தாலும் இதுபோன்று போலியான புகழ்ச்சிகளையும் பரப்புரைகளையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் காதல் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தால் மக்கள் நீதி மய்யமே வெற்றி பெறாது, திமுக எப்படி வெற்றி பெறும்? இந்த திமுகவால் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லை. தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடை, மாணவர்கள் மத்தியில் கஞ்சா புழக்கத்தை ஏற்படுத்தியது மட்டும்தான் இவர்கள் செய்த ஒரே சாதனை. அதனால் 2026 தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். கமல்ஹாசன் மட்டுமின்றி இன்னும் எத்தனையோ பேர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக கூவினாலும் திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் கோட்டையிலிருந்து அடித்து துரத்துவது உறுதியாகிவிட்டது. இதை எவராலும் தடுக்க முடியாது என்று கடுமையாக பேசியுள்ளார் அண்ணாமலை. செந்தில் பாலாஜி போட்டியிடும் தொகுதியில் தேர்தலை ரத்து செய்யுங்கள். போராட்டத்தில் குதித்த அதிமுகவினர். தனது சொந்த மாவட்டமான கரூரில் இருந்து வெளியேறி இந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார் செந்தில் பாலாஜி. இதன் காரணமாக கோவை நகரம் முழுக்க பணம் பரிசு பொருள் பட்டுவாடாவில் அவர் தீவிரம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று அங்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தனது ஆதரவாளர்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து செந்தில் பாலாஜி பணப்பட்டுவாடா செய்து வருவதாகவும் அவர்களை பிடித்து கொடுத்தாலும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதை கண்டித்துதான் அதிமுகவினர் கோவையில் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதோடு தேர்தல் ஆணையத்தையும் அதிமுகவினர் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சாதாரணமாக மளிகை கடைக்கு போகிறவர்கள், வியாபாரத்துக்கு போகும் அப்பாவி மக்களை பரிசோதனை செய்து அவர்கள் வைத்திருக்கும் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்கிறார்கள். ஆனால் கோவை தெற்கு தொகுதியில் கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு செல்கிறார்கள். இவர்களை யாரும் கண்டுகொள்வதில்லை. நாங்களே கையும் களமாக பிடித்து கொடுத்தாலும் கூட இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அதோடு கோவை அழகப்பா செட்டியார் வீதியில் 30 கோடி ரூபாய் பிடித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பணம் இராணுவ பாதுகாப்போடு வீட்டுக்கு போய் சேர்ந்துள்ளது. இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி தேர்தலை சந்திக்க முடியும்? நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளே திமுகவின் கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கோவை அதிமுகவினர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்.